ஓகே கைஸ், ஸோ மணி வந்து 2:30 ஏர்லி இந்த மார்னிங். இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேன். ஒரு 10 நாள் லீவ் போட்டு லாங்கான ஒரு ரைடு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீரீஸ் வரப்போகுது. ஆக்சுவலாக பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு இமீடியட்டாக கிளம்புறது. பட் ஆனால் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ வைஸ் டிசிஷன். அது ஒரு சரியான டிசிஷனாக படலை. கொஞ்சம் ஸ்லீப்பியாக ஃபீல் ஆகிறேன். ப்ளஸ் இன்னும் எதுவுமே பிளானிங், ப்ரிப்ரேஷன், பேக்கிங் எதுவுமே பண்ணலை. ஸோ ஒரு 2-3 ஹவர்ஸாவது மினிமம் தூங்கிட்டு எழுந்துச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் லேட்டாக கிளம்பலாம். பட் நம்ம ஒன்ஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம கேட்சப் பண்ணிக்கலாம். எதுவுமே பேக் பண்ணல. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ திங்ஸ் எதுவுமே பேக் பண்ணலை. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஓகே காய்ஸ், மணி 3. நல்லா தூங்கி ரிஃப்ரெஷ் ஆகி எழுந்திரிச்சிட்டேன். இட்ஸ் அ வெரி லேட் ஸ்டார்ட் ஆஃப்டர் ஸோ லாங். நம்ம ஒரு லாங் ரைட் போகிறோம். அழகான ஒரு ட்ரிப்பாக இருக்க போகுது. கொஞ்சம் ரெயின் வர்ற மாதிரி இருக்குது. பட் லெட்ஸ் சி. அண்ட் இங்கே ஃப்ரெண்டில் அந்த வைசர் கழட்டிட்டேன். அந்த வியூ வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ரைட், லெட்ஸ் பிகின் த ரைட் கைஸ். நம சிவாய. லெட் அஸ் கோ டு எங்கே போகிறோன்றது I'll keep you posted. Let's go to Kolkata. Yeah, welcome back to the channel guys. I hope you guys are doing amazingly well. After ஒரு 3-4 months we are going on a ride. கொஞ்சம் வெளியே போயிட்டு மெயின் ரோடு பிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம டிராஃபிக்கில் இருந்ததில் வெளியே வந்துட்டோம். அண்ட் இன்றைக்கி டெஸ்டினேஷன் வந்து விஜயவாடான்னு போட்டிருக்கேன். 653 கிலோமீட்டர்ஸ். ஏர்லி மார்னிங் 2:30 ஆகும்னு சொல்லியிருக்கு ரீச் ஆகிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நீ இந்த நைட் ஷிஃப்ட் வந்துட்டு இன்ஃபேக்ட் நம்ம ரைடுக்கு ஒரு நாள் முன்னாடி, அதுவும் பர்டிகுலர்லி ரொம்ப நாள் கழிச்சு போகிறோன்னா தூக்கமே வராது சரியா. ஸோ பட் ஆனாலும் தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். பட் ஸ்டில் ஏன்ச்சு ரெடியாகி கிளம்புறதுக்குள்ளே 3 மணி ஆயிடுச்சு. பட் ஓகே, பொறுமையாக கிளம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளம்புறது தான் மேட்ரு. ஏன்னா ரைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா. ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு இடத்துல இருந்தது. எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி செட் ஆகிறதுக்குள்ளே அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. பட் தட்ஸ் ஓகே. ஸோ நம்ம கிளம்பிட்டோம்ல, இனிமேல் வந்து பிரச்சனை இல்லை. அண்டு மினிமலான ஒரு லக்கேஜ் தான், வெரி மினிமல். ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நம்ம எங்கே போகிறோன்னா கொல்கட்டா போகிறோம். கொல்கட்டா வந்து அரௌண்ட் 2000, அப்ராக்சிமேட்லி 2000 சம்திங் கிலோமீட்டர்ஸ். நான் டைரெக்டாக மேப் போட்டு பார்க்கல, போட்டு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை எவ்வளோன்னு. ஸோ சின்ன சின்ன டெஸ்டினேஷன்ஸாக வந்து அதை பிரிச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் பிளான் படி ஃபஸ்ட் டே வந்து ராஜமன்றி வரைக்கும் ரைட் பண்ணுறது மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அப்ராக்சிமேட்லி 850 கிலோமீட்டர்ஸ். பார்க்கலாம். நம்ம நைட் ஷிஃப்ட் இருந்ததுனால நைட்டு தூக்கம் வராது, அதனால் அந்த ஒரு டென்ஷன் இல்லை. பட் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும், ப்ளஸ் மழை இருக்குமா, எல்லாத்தையும் பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம். எப்படியும் கிளம்பிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. இதுக்கப்புறம் எப்படியாவது அப்படியே போயிட்டே இருப்போம். அண்டு கொஞ்ச நேரம் போனோம் ஒரு ரைடு மூடுக்கு வர்றதுக்கு. அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே மழை, நல்ல வேளை இப்போ பெய்யலை, மழை பெஞ்சு விட்டுருக்கு. நம்ம கோலார் வழியாக நேஷ்னல் ஹைவே பிடிச்சிட்டு அங்கேருந்து சித்தூர், திருப்பதி, அந்த ரோடு, திருப்பதி அந்த ரோடு தான். ஸோ ஆல்ரெடி இந்த ரோடு பண்ணியிருக்கோம். நம்ம சிக்கிம் கூட இந்த இதுதான் போனோம். அண்டு ப்ளஸ் வந்து அஃப்கோர்ஸ் கொல்கட்டா வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கா, அதனால் இந்த ரோடு எடுத்து ஆகணும். அந்த அனந்த்பூர் வழி இன்னொரு ரோடு காமிச்சது, அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, ப்ளஸ் ரோட் கண்டிஷன் எப்படின்னு தெரியல. பட் அந்த ரோட்டும் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் போகிற எல்லா ரோட்டும் பண்ணியாச்சு. அதனால் எந்த ரோட் பண்ணாலும் ரிப்பீட்டாக தான் இருக்கும். ஸோ வை நாட், கூகுள் மேப் சஜஸ்ட் பண்ண ரூட் எடுக்கக்கூடாது, அதனால் எடுத்துட்டேன். அந்த லாரிஸ் போகிறதுனால மழை வேறு வெஞ்சிருக்கா, சேர் தான் அடிக்குது. ஸோ ஹெல்மெட் வைசர் வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ அதான் விசேஷங்கள். கொஞ்சம் ரைடு கொஞ்சம் ஆன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் என்னென்னா நேஷ்னல் ஹைவே பிடிக்கணும். இங்கேருந்து ரைட் எடுக்கணும். சென்னை பெங்களூரு எல்லாம் போகிறது இந்த ரைட்டு தான். NE7. ஸோ ஃபர்ஸ்ட் டோல் கேட் அண்ட் இட் இஸ் ஃபங்க்ஷனல். என்ன சொல்கிறாங்க, அலவுட் இல்லை. नीचे से रोड है, नीचे से रोड है। नीचे से रोड है, कहाँ जाना है आपको? मुझे तो विजयवाड़ा जाना है। विजयवाड़ा, अब से मलूर होके जाइए। ये वाला रोड में बाइक अलाउड नहीं है? नहीं अलाउड, नहीं अलाउड। अच्छा ठीक है. இந்த ரோட்டில் பைக்ஸ் ஆர் நாட் அலவுட். இப்படி பண்ணுறீங்க. நல்ல ரோடு போட்டிருப்பீங்க, ஆனால் பைக் அலோவ் பண்ண மாட்டீங்க. ஸோ கைஸ், நம்ம பைபாஸ் பிடிச்சிட்டோம். ஃபைனலி நேஷ்னல் ஹைவே வந்தாச்சு. மணி வந்து 5:03. அண்டு விஜயவாடா அதான் இன்றைக்கி மேப் போட்டிருக்கிற இடம். அங்கே வந்து 594 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2:30 மணி ரீச் ஆகலாம் அப்படிங்குது கூகுள். இன்னும் பிளான் பண்ணலை, நைட் ரைடா இல்லை ஒரு 8-9 மணி வரைக்கும் ஓட்டிகிட்டு ஹால்ட்டா, ஒன்றுமே டிசைட் பண்ணலை. எல்லாம் நம்ம மூடை பொறுத்து இருக்கும். நேஷ்னல் ஹைவே பிடிச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நம்ம பைக்கோட கேரக்டரே மாறும். பட் யூ கைஸ் ஆல்ரெடி நோ, ரொம்ப அக்ரெசிவெல்லாம் இல்லை, ஓவர் ஸ்பீடிங்கெல்லாம் கிடையாது. 100s மேக்ஸ் 105, 110, தட்ஸ் இட். அது அப்படியே க்ரூசிங் ஸ்பீடில் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ தான் வந்து கொஞ்சம் ட்ரிப் மோட் ஆனாக இருக்குது. ஸோ நம்ம எங்கே போகிறோன்னா கொல்கத்தா போகிறோம். சிட்டி ஆஃப் ஜாய். கொல்கத்தா ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ரொம்ப நாளாக, மேபி ஃபார் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஒரு தாட் போயிட்டே இருக்குது மைண்டில், கொல்கத்தா போகணும்னு சொல்லி. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கூட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பெங்களூர் டு. நல்ல வேலை பேசிகிட்டே வழி மிஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, எனிவே, ஸோ பெங்களூர் டு கொல்கத்தா பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹியர் இட் இஸ், பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்வெஸ்ட். வின் நாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த வின் ஃபில்டர் ஆர் அந்த விண்ட்ஷீல்டெல்லாம் எடுத்துட்டேன். பிகாஸ் அது வந்து வியூ வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த மைக் செட்டப், இது வந்து புது vlogging செட்டப். இதில் வந்து விண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் see. கைஸ், ஸோ ஒரு சின்ன ஒரு வாட்டர் பிரேக். இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 150 கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். டைம் வந்து 6:20. ஒரு டீ பிரேக் எடுக்கலான்னு தான் நிப்பாட்டினேன். பட் ஆனால் ஐ திங்க் ஐல் கோ லிட்டில் ஃபர்தர். கொஞ்சம் தூரம் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. திருப்பதி அரவுண்ட் 100 கிலோமீட்டர்ஸ். ஹெல்மெட் வைசர் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணும். அந்த சேர் அடித்து ஒரு மாதிரியாக இருக்குது. திருப்பதி 95, சித்தூர் 30. ரைடு கம்ஃபர்டபுளாக, ரைடு சூப்பராக போயிட்டுருக்கு. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஒரு பிரேக் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 5-10 மினிட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டே நம்ம டார்கெட் வந்து 800 கிலோமீட்டர்ஸ், 850 கிலோமீட்டர்ஸ் வச்சுருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிலே, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேகோ டிலேயாக இருந்தாலும் நம்ம கேட்சப் பண்ணிவிடுவோம். நம்ம தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல, அதான் இம்பார்ட்டண்டான விஷயமே. இதுக்கப்புறம் டிஸ்டன்ஸும் கேட்ச் பண்ணிடுவேன். ஸோ ப்ராப்ளம் இருக்காது. நிறைய மாம்பழம், பங்கனப்பள்ளி மாம்பழம் விற்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. நிறைய பேர் கார்லலாம் நிறுத்தி வாங்கிட்டு போயிருந்தாங்க.
ஃபுட் பிளாசா. இந்த பழைய தாபாஸ் எல்லாம் ரீப்ளேஸ் ஆகி எல்லாம் புது பிளாசாஸாக வருது. திருப்பதி 82, சென்னை 180, சித்தூர் 18. காஃபி பிரேக் கைஸ். திருப்பதி ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சின்ன ஒரு காஃபி பிரேக். கைஸ் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அக்காமடேஷன் ஆப்ஷன் சொல்லப்போனால் திருப்பதி, அதுக்கப்புறம் ப்ராப்பராக எங்கேயுமே இல்லை. மேபி குண்டூர் ஆர் விஜயவாடா போனால் தான் உண்டு. இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, டோலுக்கு அந்த பக்கம். ஆனால் கொஞ்சம் தூரம் பிடிக்கலான்னு பார்க்குறேன். திருப்பதிக்கு இன்னும் இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறதுன்றது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. கிளாஸஸ் போட்டிருக்கேன், ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். சரி, அப்படியே போவோம். லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். அடுத்து ஸ்டே பண்ணோன்னு தோணுச்சுன்னா திருப்பதிக்குள்ளே போய் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். சிட்டிக்குள்ளே போனால் டைம் வேஸ்ட் ஆகுமான்றதும் ஒரு தாட்டாக இருக்குது. பட் லெட்ஸ் சி ஹவ் இட் இஸ். ஃபுல்லாக திருப்பதிக்கு போகிற கூட்டம். விசிபிலிட்டி ஏதாவது கன்சர்ன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, then I'll stop. as long as விசிபிலிட்டி எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம ரைட் போயிட்டே இருக்கலாம். I think we need a refuel also. Maybe இன்னொரு 100 kilometers போயிட்டு 150 kilometers போயிட்டு refuel பண்ணிக்கலாம். Let's see guys. I think நைட் விஷன் கோப்ரோ கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு ட்ரை, பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ நைட் ரைடோட வைப் வந்து நல்லாயிருக்கும். பட் நைட் ரைடு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த ரைடோட என்ஜாய்மெண்ட் இல்லாமல் இது பண்ணுறதும் எனக்கு விருப்பம் இல்லை. ஐ வாண்ட் டு கோ டு கொல்கட்டா. வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்கான பிளான் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கொல்கட்டா போகணும், ஒரு 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணணும், அவ்வளோதான். ரைடுக்காக தான் மெயினாக. அந்த ரைடே என்ஜாய் பண்ணாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்டணுன்னா தேர் இஸ் நோ பாயிண்ட். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த டைம் தான் நம்மளுக்கு வந்து நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ரைடிங் பார்ட்னர் ஒருத்தவங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஃபீல் ஆகும். பேசிகிட்டே போகலாம், இல்லை ஒரு குரூப்பாக பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் நல்லாயிருக்கும். அப்படியே இன்டர்காமில் கனெக்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டே போகலாம். நைட் ரைடுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். தூக்கம் எனக்கு வராது என்ன நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால. பட் ஆனால் புரியுதில்ல நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்றது. ஸ்பீடும் கொஞ்சம் லிமிட் பண்ணி தான் போகணும், ஏன்னா விசிபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் ஏதாவது ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை பாட் ஹோல்ஸோ இருந்துச்சுன்னா தெரியாது. அதில் கொஞ்சம் கண்ட்ரோல்டு ஸ்பீடில் போகணும். கைஸ், ஸோ திஸ் இஸ் திருப்பதி டைவர்ஷன் ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. இன்ஃபேக்ட் மைண்டை வந்து ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன் போகலான்னு சொல்லி. பட் ஆனாலும் இந்த ரோடு ஒர்க் நடக்குது, ப்ளஸ் டைவர்ஷன் சரியா இல்லை, எல்லாத்தையும் யோசிக்கும் போது எங்கேயாவது ஹால்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமான்னு கூட தோணுது. ப்ராப்பர் திருப்பதி ஓகேங்களா, டவுனுக்குள்ளே இல்லை, பைபாஸ், திருப்பதி பைபாஸ். அண்டு ஷாக் டிரைவ்-இன், ஏசி ரெஸ்டாரண்ட், ரூம் இல்லையே. விஜயவாடாவுக்கு 421 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. குழப்பமாகவே இருக்குது. லெட்ஸ் see. But I think the best option is ஹால்ட் எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங்காக கிளம்புறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்ஸ்னு இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணலாமா
காஃபி ஸ்டாப், வாமனா ஸ்டேஸ், ரிசப்ஷன். பார்க்கலாமா, ரிவ்யூஸ் பார்க்கலாமா எப்படின்னு.